ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மணி நேச்சுரல் விளாக். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல சுட சுட சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் 1/4 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 1/4 கிலோ கொஞ்சம் கூட அதை வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதை அரைக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அது கூட சேர்த்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தாளிதம் கொடுத்து சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிட்டதுனால அப்படியே தாளிதம் கொடுக்காமலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய சேனலில் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.